ரேவதி, மலர்மதி 3 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து ஃபோனில் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்து பாக்யராஜ் வராரு. பாக்யராஜை பற்றி வேணும்னே வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து பேசுகிற மாதிரி வந்து நடிக்கிறாங்க. மலர் அவரும் என்னென்ன என்னை பற்றி என்ன பேசுனீங்க எது பேசுனீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதனால் பாக்யராஜ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே கரெக்டாக சுரேஷ் வராரு. என்னென்ன அடி பின்னாடி சுற்றிட்டு இருக்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பாருடா, இவங்க 3 பேரும் ஏதோ பேசுகிறாங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்க தெரியும். 3 பேர் அது யார் அப்படின்னோடனே, வேறு யார், ரேவதி, மலர்மதி தான் அப்படின்னோடனே 3 பேரும் ஒரே இதில் ஆமாடா கான்ஃபரன்ஸில் பேசுகிறாங்க. ஆனால் என்னை பற்றி ஏதோ சொன்னாங்கடா, அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்க தெரிய மாட்டேங்குது. ஓ 3 பேர் ஒன்றா கூட்டிட்டாங்களா அப்படின்னோடனே, வேறு அது வந்துடா டே இதெல்லாம் கேட்காதுடா, அதெல்லாம் நான் என்ன கேட்க போகிறேன், லேடிஸ் எதாவது பேசியிருப்பாங்க, இதில் என்ன இருக்குது, டே என்னை பற்றி பேசுகிறாங்கடா அதனால தான் நான் கேட்குறேன். அப்படியே சொல்கிறேன். ஆமாடா அப்படின்னோடனே, சரி அப்படி என்ன தான் பேசுனாங்க, டே நானும் எவ்வளோ கேட்டு பார்த்துறேன்டா என்னங்கடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, டேய் இன்னொரு விஷயம் தெரியுமா, வந்து மலர் வந்து அவங்க அம்மா பார்க்க போயிட்டு வந்திருக்காடா. என்னென்ன சொல்கிற, எப்போ போனாங்க அண்ணி அப்படின்னோடனே, எல்லாம் நேற்று தாண்டா போனா. எப்படிண்ணே நீயா கூட்டிகிட்டு போனேன், இல்லைடா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைடா, அதனால் என்ன பண்ணுறேன்னு தெரிலடா, அப்புறமா நான் கூட்டின்னு போக முடியாமல் ஆயிடுச்சு. ஏன்னா அம்மா அப்பாவை நான் வெளியே கூட்டிகிட்டு போனேன்ல ஹாஸ்பிட்டலுக்கு, அதனால தான். அப்புறம் மலர் எப்படியோ கஷ்டப்பட்டு போயிட்டு வந்துட்டுருக்கா, அதுவும் வந்து மதி தான் சமாளிச்சிருக்கா. இதை பற்றி எதாவது தெரிஞ்சால் கூட எதுவும் தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டாதுடா அம்மா கிட்ட அப்பா கிட்டே அப்படின்னோடனே, ஏன்னா நான் என்ன சொல்ல போகிறேன், இல்லைடா உனக்கு தெரிஞ்சாலும் ஏதோ வந்து சொல்லிட்டு போகிறேன் அதனால தான் அப்படின்னோடனே, சரி இதெல்லாம் உண்மையிலே மதி வந்து பயங்கரமான புத்திசாலி பொண்ணாக இருக்காடா, அவள் புத்திசாலி நீ பார்த்த அப்படின்னோடனே, டேய் ஆமாடா அவள் புத்திசாலியாக இருந்தாலும் திமிர் பிடிச்சவனா அப்படின்னோடனே, டேய் எப்படிலாம் சொல்லாதடா, மதி பற்றியா எப்படிலாம் வந்து மலருக்கு உதவி செய்கிறான்னு சொல்லிட்டு, நம்மளாம் இருந்து என்னடா பிரயோஜனம், ஆனால் மதி என்ன வந்து புத்திசாலித்தனமாக இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கான்னு, பயங்கரமான ஆளாக தான் இருப்பா போட்டிருக்கே அப்படின்னோடனே, பாத்தியாடா நீ போலீஸ்கார பொண்டாட்டியும் பயங்கரமாக உஷாராக இருக்கா, இப்படி தாண்டா இருக்கணும் பொண்ணுங்கள்லாம் அப்படின்னோடனே, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாவ, பயங்கரமான ஆளாக தான் இருப்பா, நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவகிட்ட அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறார் சுரேஷ். இங்கே தங்கராஜ் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. என்ன யார்கிட்ட தான் அப்படி பேசுவாவ, அதுவும் வந்து என்ன பேசுகிறானே புரிய மாட்டேங்குதே, அப்பப்போ ஃபோனில் ஏதோ பேசிகிட்டு இருக்கா, சிரிக்கிறா, கேட்டால் வந்து எந்த ஃபோனும் இல்லை அப்படின்னு சொல்கிறா, ஃபோனை செக் பண்ணாலும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, ஒரு வேளை நம்மளை தவிர யாராவது, சேச்சே அப்படிலாம் இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்காது, இருந்தாலும் இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, நேராக போகிறாரு சமையல் கட்டுக்கு. என்னங்க என்ன வேணும் அப்படின்னோடனே, இல்லை யார்கிட்ட பேசியிருந்தியே அப்படின்னோடனே, அது வந்து ஒன்றும் இல்லைங்க நான் யார்கிட்ட பேசுகிறியே அப்படின்றாங்க, நானும் பார்த்துட்ருக்கேன் கொஞ்ச நாளாக நீ யார்கிட்டையும் பேசிகிட்ருக்க, ஆனால் என்னென்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற, இப்போ நேருக்கு நேராக கேட்குறேன் ரேவதி, இப்போ சொல்ல போறியே இல்லையா, என்கிட்ட மறைக்கிற அளவுக்கு யார்கிட்ட பேசுகிற அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நான் யார்கிட்டையும் பேசுகிறேன், இங்கே தாங்க ஏதோ வந்து கற்பனை பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் சொன்னால் புரிஞ்சுக்குங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு ரேவதி நான் எந்த கற்பனையும் பண்ணல, முதல்ல ஃபோனை கொடு அப்படின்னோடனே, இப்போ என்ன என் ஃபோனை கொடுக்கணும் அவ்வளோதானே, இந்தாங்க பார்த்துக்கங்கன்னொன்னே, உடனே வந்து ஓப்பன் பண்ணி கொடு அப்படின்றாரு. உடனே ஓப்பன் பண்ணுறதுக்கு மறைக்கிறாங்க, ஏன் முன்னாடி ஓப்பன் பண்ண மாட்டியா, அதுதாங்க பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. உடனே வந்து சரி பாஸ்வேர்ட் என்ன நம்பர் அப்படின்றாரு. ஏங்க முக்கியமாக சொல்லணுமா அப்படின்னோடனே, சரி இரு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு வந்து செக் பண்ணுறாரு. பார்த்தா வந்து யாருக்குமே என்ன இவ ஃபோன் பேசிட்டு ஏன் வந்து அழைக்கணும், நீ ஃபோன் பேசிட்டு எதுக்காக அழைச்ச அப்படின்னோடனே, எனக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணுற அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நான் அப்படி ஒன்றும் பண்ணலை. உடனே வந்து ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கூப்பிட்றாங்க, நான் என்ன கேட்டுன்னு வரேன் எனக்கு வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. இவ ஏதோ பண்ணுறான்னா என்ன பண்ணுறான்னு கண்டுபிடிக்க முடியலையே, ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும், இவ யார்கிட்ட பேசுகிறான்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும், இதுக்கு கையும் களமாக பிடிக்கிறேன், அப்போ தான் இதை வந்து தெரியும் யாருன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறார் தங்கராஜ்.